டென்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இவ்வளோ எம்எல்ஏக்களை வைத்து கொண்டும் ஏன் விஜயை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் அழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியில் எழும்புது. ஆனால் டெக்னிக்கலாக விஜய் ஒரு ஃபெயிலியர் பண்ணியிருக்கிறாரு. இதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் எரர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் 2006 திமுக எடுத்துட்டீங்கன்னா 96 இடங்களை தான் வின் பண்ணாங்க. காங்கிரஸ் 34, பாமக 18, சிபிஎம் 9, சிபிஐ 6 அப்படின்ற ஒரு பட்சத்தில் 163 இடங்கள்ல திமுக கூட்டணி அப்போ வின் பண்ணுச்சு. ஆனால் கலைஞர் அவர்கள் 96 இடங்களை பெற்றுக்கொண்டும் ஆட்சி அமைத்தாரு, ஆளுநரும் அழைப்பு கொடுத்தாரு. ஏன்னா இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் செய்த மிக மிக பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஆளுநரை போயிட்டு சந்திச்சார்ல விஜய், அப்போ நாங்க தனிப்பெரும் கட்சியா இருக்கிறோம், எங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு அமைக்கிறதுக்கு எனக்கு அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. ஆளுநர் உடனடியாக அழைப்பு கொடுத்திருப்பாரு. விஜய் பிளான் போட்டார்ல 7ஆம் தேதியே இவர் என்ன பண்ணணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு டேட்டில் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஆட்சி அமைச்சிருப்பாரு. இந்நேரம் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, சட்டமன்றத்தை அமைச்சு எல்லா எம்எல்ஏக்களும் பதவியேற்று சபாநாயகரை நியமிச்சு பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சி ஸ்மூத்தா நடத்தி போயிருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய விதி. ஆனா விஜய் செய்த தவறு என்ன அப்படின்னா, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம், என்ன முதலமைச்சரா பதவியேற்பதற்கு எனக்கு அழைங்க அப்படின்னு சொன்னார். இங்கதான் விஜய் அவர்கள் ஒரு பெரிய தவறு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது. 108 இடங்கள்ல இவர் போய் சேர்ந்து 113 அப்படின்ற ஒரு பட்சத்துல போயிட்டு என்ன பண்ணாங்க, சேர்ந்தாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு லெட்டர் கொடுங்க அப்படின்னு விஜய்க்கு யார் அறிவுரை சொன்னாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் சொல்லிச்சா இல்ல விஜய் கூட இருக்கிறவங்க சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. காங்கிரஸ் இருப்பை இங்க நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தை காங்கிரஸ் செஞ்சிருக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப சிபிஐ சிபிஎம்லாம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்கிறோம். நாங்க கூட்டணிக்குள்ள நாங்க போல, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம். ஆனா எங்களுடைய ஆதரவு யாருக்குன்னா விஜய்க்கு தான். ஏன்னா மதவாத சக்திகள் உள்ள வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணல, காங்கிரஸ் மாதிரி கூட்டணிக்குள்ள போல. ஆனா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள போயிருச்சு, கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஏன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார் விஜய். அதை நான் ஆளுநர் கிட்டே பதிவு பண்றேன் அப்படின்னு பண்ணார்ல, அங்கதான் பிரச்சனை நடந்தது. ஸோ கூட்டணி ஆட்சி நீங்க இங்க அமைக்கிறீங்கன்னா அப்ப 118 எம்எல்ஏக்கள் எங்க அப்படின்னு ஆளுநர் கேட்கறதுக்கு அவருக்கு சட்டத்துல அதிகாரம் இருக்கு. நீங்க தனி பெரும் கட்சியா நாங்க போயிட்டு ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு செஞ்சிருவாங்க. இப்போ 96 இடங்களை வைத்துக் கொண்ட கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகலையா, அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல. ஏன் அங்க அந்த மிஸ்டேக்கே வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் ரொம்ப தெளிவா என்ன பண்ணாரு, நாங்க தனி பெரும் கட்சியா இருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருங்க அப்படின்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் ஆளுநர் என்ன பண்ணாரு, அழைப்பு விடுத்தாரு, முதலமைச்சர் ஆனாரு. ஆனா இங்க 108 இடங்களை வைத்துக் கொண்டும் விஜயால அந்த அழைப்பை வாங்க முடியல, அழைப்பு கொடுக்கல அப்படின்னா விஜய் செய்த தவறு தான். நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம், கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம்னா எனக்கு 118 எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னு ஆளுநர் கேட்கறதுல தப்பு இல்லை அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சட்ட வல்லுநர்கள் என்ன பண்றாங்க, தெளிவா சொல்றாங்க. ஏன்னா இப்ப எங்க ஆளுநருக்கு விஜய்க்கு இங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும் அவசியம் இல்ல, சட்டத்துல அதுக்கு இடமே இல்ல. அவருக்கு தேவைன்னா யார் ஆட்சிக்கு உரிமை கோர வராங்களோ அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு சட்டமன்றத்துல 2 வாரத்துக்குள்ள என்ன பண்ணணும், பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்றது சட்ட விதிமுறைகள். ஆனா இங்க விஜய் செய்த தவறுனாலதான் ஆளுநர் இந்த அளவுக்கு என்ன பண்றாரு, கிடுக்குப்பிடி போடுறாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சோ விஜய்க்கு ஒரு பேடான அட்வைஸ் யாரோ கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க பார்க்கணும். சோ விஜய் இதுக்கு ரொம்ப பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா அவர் சேர்ந்த மிஸ்டேக் தான், அவருக்கு சரியான ஒரு ஆலோசகர் இல்ல, யார் ஆலோசகர் சொல்லல அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் விஜய் இந்த அளவுக்கு ஒரு மிஸ்டேக் செஞ்சிருக்க கூடாது. காங்கிரஸ் செய்த தவறா இல்ல விஜய் செய்த தவறா அப்படின்றத இங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கணும். ஆரம்பத்திலே இவங்க போய் என்ன பண்ணிருக்கணும், நாங்க தனி பெரும் கட்சியா இருக்கிறோம், நாங்க 108 எம்எல்ஏக்கள் எடுத்திருக்கிறோம், வின் பண்ணிருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு கொடுங்க, நாங்க என்ன பண்றோம், ஆட்சி அமைக்கிறோம், அதுக்கப்புறம் பெரும்பான்மை உனக்கு நிரூபிக்கிறோம், நிரூபிக்காத பட்சத்துல நீங்க ஆட்சியை கலைச்சு போடுங்க, என்ன பண்றீங்களோ அதை செயல்படுங்க அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு 118 எம்எல்ஏக்களை நீங்க அங்க கணக்கு காமிக்காம 113 பேரை நீங்க காமிச்சீங்கன்னா ஆளுநர் எப்படி ஒத்துப்பாரு அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அப்ப கூட நேத்து நைட் வரைக்கும் 116 தான் கொடுத்திருக்காரு, 118 கொடுக்கல. இப்ப விசிகா உதவி அவருக்கு தேவைப்படுது,
அப்படின்ற எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ அவரு என்ன டிஃபிகல்ட் வந்தாலும் அவர் செய்த தவற அவரே சரி செஞ்சிருவாரு. அதனால தான் அவர் இந்த அளவுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கிட்ட, சிபிஐ கிட்ட, சிபிஎம் கிட்ட, விசிகா கிட்ட இந்த அளவுக்கு விஜய் வந்து அலைஞ்சிட்டு இருக்காருன்னா அவர் செய்த தப்புனால தான். அவர் அப்பவே ஆரம்பத்திலே இதை சுதாரிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வாரம் டைம் இருக்கு, அதை நம்ம வந்து யாருக்கிட்ட பேசணுமோ பேசாது, அதிமுக ஆதரவு கொடுக்குதோ, திமுக ஆதரவு கொடுக்குதோ, இல்ல சிபிஐ சிபிஎம் விசிக்கு ஆதரவு கொடுக்குதோ, அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்க ஆரம்பத்தில் அது சொல்லியிருக்கணும், சொல்லல. ஸோ இதனுடைய விளைவு தான் விஜய் இந்த அளவுக்கு பாடுபடுறாரு, கஷ்டப்படுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ விஜய் செய்த தவறு தான், வேற யாருமே தவறு செய்யல. விஜய் செய்த தவறு தான். ஆரம்பத்தில் அவர் தனிப்பெரு கட்சியா இருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருறோம், நாங்க எங்களுக்கு அழைப்பு விடுங்கன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற நிதர்சனம். இதை பத்தியோட கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.